Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. இந்த வீடியோவில் Cook with Comaliல நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சமோசாவை கொஞ்சம் வித்தியாசமாக போட்லி சமோசா அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க. அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்காக நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாவை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சுக்கலாம். நம்மளால் எவ்வளோ தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக விரிச்சுக்கலாம். மாவு எந்த அளவுக்கு தின்னாக இருக்குதோ அந்த அளவுக்கு சமோசா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இது போல் கப் வச்சு நம்ம சின்ன சின்ன சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை சின்ன உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஒரு சின்ன சுருக்கு பை போல் மடிச்சுக்கலாம். இந்த ஃப்ளீட் ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம சாரீக்கெலாம் இப்போ ஃப்ளீட்ஸ் மடிப்போல் அது போல் மடித்து எடுத்துக்கலாம். இது போல் மடிச்சுட்டு மேலே கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். மேலே இருக்கிற மடிப்பை கொஞ்சமாக விரித்து விட்டுக்கலாம். இது போல் ரெடி பண்ணிவிட்டு நாம் இதை கொத்தமல்லி வச்சு விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நல்லா டைட்டாக கட்டிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடேனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற போல் திருப்பி விட்டுக்கலாம். இது போல் கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட போட்டி சமோசா ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் சாப்பிடக்கூடிய சமோசாவை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.